அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தி வெல்கம் ஹோம் அப்படின்னு 2018 வெளியான ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கல்யாணமான புதுமண தம்பதி ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் அவங்களுக்கே தெரியாமல் மூளை முடுக்கு எல்லாமே அவங்களுடைய அந்தரங்கம் எல்லாத்தையுமே வெளிக்காட்டுற அளவுக்கு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை யார் பார்க்குறா அப்படின்னு இந்த படத்துடைய எண்டில் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே பார்க்க போனால் இப்போலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் தான் கொடுத்துருப்பாங்க. படம் பார்க்குற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயும் மிஸ் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு கார் போகுது. அதில் பிரையான் கேசின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. ஒரு வாடகை புரோக்கர் அவங்கள ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீடு நடுக்காட்டுக்குள்ளே இருக்குது. சுற்றி முற்றி ரொம்ப அதிகமாக வீடெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது. பக்கத்துலேயே வெல்கம் ஹோம் அப்படின்னு எழுதிருக்கு. இவங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேசி உடனே அந்த வீட்டில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் ஒயின் குடிச்சிக்கிட்டே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தனிமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேசி சொல்கிறாங்க. பிரையானும் அதே சொல்கிறான். அன்னைக்கு நேற்று கேசி அங்கே இருக்க ஒரு ஸ்விம்மிங் பூலில் உடம்புல ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் குளிச்சுட்ருக்காங்க. பிரையான் அதை பார்க்குறான். அங்கே போயிட்டு அவனும் குளிக்க போகிறான். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே கேசி தூங்கிட்டு இருக்காங்க. பிரையான் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க தலையை வரைவி விட்டுட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க ஒவ்வொரு புக்கு செல்ஃப் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். அப்போ அவனுடைய மைண்டுக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்கள் தோணுது. அங்கே கட் பண்ணால் அந்த வீடு மொத்தமும் பெட்ரூம், பாத்ரூம், அப்படி ஹாலு முதற்கொண்டு அந்த வீட்டில் இருக்க மூளை முடுக்கு முதற்கொண்டு எல்லாத்தையுமே கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கேசி எந்திரிச்ச உடனே தன் கணவனுக்கு ஆம்லேட் போட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் இந்த மாதிரி வாக்கிங் போயிருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் எழுதி வச்சுட்டு அவங்க வாக்கிங் போகிறாங்க. பிரையானும் காலையில் எஞ்சி பார்க்கும்போது அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயே அந்த மாதிரி வாக்கிங் போயிருக்கேன், திரும்ப வந்துடுவேணும் அதில் எழுதிருக்கு. ஸோ அவன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கேசி வாக்கிங் போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு இடத்துல கல் தட்டி விட்டுட்டு காலு சுலுக்கிக்கிறது. அவங்களால நடக்க முடியல. அவங்க யாராவது வருவாங்களா, ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரோட்டில் யாருமே வரல, ரொம்ப தனிமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் கார் வருது. அந்த காரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த காரன் நிப்பாட்டாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். அப்போ கேசி அந்த காரனை இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையில் சத்தமாக திட்டுறாங்க. அதை அவனுக்கு கேட்டுச்சா இல்லைன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போன உடனே காரை ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த பக்கம் கேசியும் அவனை பார்க்குறாங்க. ஒருவேளை திட்டினது கேட்டுருச்சோ, இறங்கி வந்து கத்துவான சண்டை போடுவான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு கால் வலிக்குது, கீழே உட்காந்துடுறாங்க. பார்த்தோன்னா அந்த காருக்குள்ளே இருந்து மைக்குன்ற ஒருத்தர் வர்றான். கேசி அவனை பார்த்துட்டு என் கால் சுலுக்கிக்குச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பேசாமல் வந்துட்டே இருக்கான். கேசி அவனை பார்த்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக அவங்க கிட்ட நெருங்கி வர்றான். அதை பார்க்க கேசிக்கு பயம் அதிகமாகுது. கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஆனால் அவன் பொறுமையாக கேசி கிட்ட போயிட்டு நான் அவங்க காலை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்களும் சரி சொல்கிறாங்க. அவன் அவங்க காலை தொட்டு பார்த்துட்டு இது எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இது நடந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தன் கையை வச்சு இது பண்ணுறான். அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமாகுது. அதுக்கடுத்து கேசியை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ண காரில் கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. கேசி இதை பார்த்துட்டு இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது ஏன் வீடு தான் அப்படின்னு மைக் சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தர்றேன் அப்படின்னு கேசி சொல்கிறாங்க. ஆனால் மைக்கு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். கேசியும் சரின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது சரணை பார்த்தோன்னாங்க மைக் நிற்கிறான். மைக்கை பார்த்தவங்க பயந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் கையில் வச்சிருக்க ஒரு கண்ணாடி பாடியில் கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அப்போ மைக்கு சாரி நான் கவு தட்டாமல் உள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் வெளியே உட்காந்து கேஷுவலாக பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து பிரையான் வெளியே வர்றான். அவ்வளோ நேரமாகவே வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். இது எதுவுமே அவனுக்கு கேட்கல. இப்போது வெளியே வந்து பார்க்கும்போது தன் மனைவி இன்னொருத்தன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த காட்டுக்குள்ளே யார் வந்திருப்பா, இவன் யார் அப்படின்னு அவனுக்குள்ள சந்தேகம் ஏற்படுது. பக்கத்தில் தன் மனைவி கிட்ட போயிட்டு என்னாச்சு, அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு கால் சுலுக்கிச்சு, இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், இவர் பேர் மைக்கு, நம்ம வீட்டுக்கு வர வழியில் ஒரு பெரிய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு இவருடைய தான் அப்படின்னு கேசி எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. பிரையானும் மைக்குக்கு ஹாய் சொல்லி அவனும் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அடுத்த சீன்லேயே திரும்ப கேசி குளிக்க போகிறாங்க. அப்போ பிரையான் அங்கே போயிட்டு அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். சொல்லப்போன இந்த படத்தில் அதிகமாக ரொமான்ஸ் காட்சிகள் இருக்கும். ஒரு 18+ படம்னு சொல்லலாம். ஸோ பசங்க யாராவது பார்க்கும்போது ஃபேமிலி இல்லாமல் கொஞ்சம் தனியாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணும்போதே பிரையானுக்கு மைண்டுக்குள்ளே ஏதேதோ காட்சிகள் வந்து போகுது. அது அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அவன் கேசியை அப்படியே விட்டுட்டு திரும்ப போயிடுறான். கேசி ஏமாற்றம் அடைகிறாங்க. அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஆனால் அது எல்லாமே கேமராவில் பதிவாயிட்டு இருக்கு. ஒரு மானிட்டரில் அதை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க.
இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. அதை பார்க்குறது வேறு யாரும் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்க இல்லையா மைக்கு, அவன் தான் அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். கட் பண்ணால் அடுத்த சீன்லேயே மைக்கு, பிரையான், கேசி இவங்க 3 பேருமே மைக்குடைய காரில் சிட்டிக்கு போகிறாங்க. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அங்கே சிட்டிக்கு போன உடனே மைக் தனியாக போயிடுறான். பிரையான், கேசி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போது பிரையான், கேசி அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை உண்டாகுது. அந்த சண்டையினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. பிரையான் தனியாக போகிறான், கேசி தனியாக போகிறாங்க. அடுத்த சீன்லேயே கேசி ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒர்க் ஆகலை. அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் பார்த்தோன்னா அங்கே சடனாக மைக் போகிறான். அவனை பார்த்த உடனே கேசி ஷாக் ஆகுறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமான மைக் கேட்கும்போது, ஓகே நீ தாராளமாக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தான் ஏடிஎம் கார்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. மைக் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அங்கே கட் பண்ணால் பிரையான் தனியாக நடந்து ஒரு சின்ன பாருக்கு போகிறான். கரெக்டாங்க மைக்கும் போகிறான். 2 பேரும் அங்கே உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. சரியா அதே நேரத்தில் அங்கே இருக்க ஒரு பொண்ணு பிரையானே ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. பிரையானும் அந்த பொண்ணை பார்க்குறான். அது எல்லாத்தையுமே மைக்கும் பார்க்குறான். எனக்கு அந்த பொண்ணை நல்லா தெரியும், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நான் வேணா ஒரு இன்ட்ரோ கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பிரையான் கிட்டே ஒரு இன்ட்ரோ பண்ணுறான். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் கேசி அவங்களுடைய வீட்டுக்கே போயிருப்பாங்க. வீட்டில் ஒயின் பாட்டில் எல்லாம் நிறையா அடுக்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்து அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரையானுக்கு மைக் அதிகமாக சரக்கை ஊற்றி கொடுக்குறான். அதை குடிக்க அவனுக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்படுது. ஆனால் என்னதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் தன் நிலையை மறக்கிறான். பிரையான் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணும் பிரையானை கைத்தாங்களை பிடிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு அறை கழிச்சிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் வீட்டில் கேசி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா மைக் அங்கே இருக்கான். தூங்கிட்டு இருக்க கேசி கிட்ட போயிட்டு அவங்கள மெதுவாக லைட்டாக தொட ஆரம்பிக்கிறான். அவங்கள தொடாமல் மெதுவாக டச் பண்ணுறான். அதுக்கடுத்து அவங்களுடைய முடியெல்லாம் வருடி விட்டுட்டு அவங்களுடைய உதறிக்கிட்ட தன் கையை கொண்டு போகிறான். கேசியும் தூக்கத்தில் வந்திருக்கிறது யாருன்னு தெரியாமல் அந்த விரலை லைட்டாக கடிக்கிறாங்க. அதுக்கடுத்து மைக் தன் கையை எடுத்து அவங்க கடிச்ச அந்த விரலை தன் உதட்டில் வச்சுக்கிட்டு அங்கிருந்து மெதுவாக வெளியே போகிறான். கட் பண்ணால் காலையில் விடியுது. பிரையான் எந்திரிக்கிறான். ஆனால் அவன் இருக்குது வேற ஒரு வீட்டில் வேற ஒரு இடத்துல. அவன் டிஷர்ட் போடாமல் படுத்திருக்கான். தான் நைட்டு போடுற டிஷர்ட்லாம் எங்கே போச்சு, தனக்கு என்னாச்சுன்னு அவனுக்கு எதுவும் புரியல. இன்னொரு பக்கம் தன் கூட வந்த தன் மனைவி கேசிக்கு என்னாச்சு, அவள் வீட்டுக்கு போயிட்டாளா, எங்கே போனா அப்படின்னு அவனுக்குள்ள பல குழப்பங்கள் உண்டாகுது. நேராக வீட்டுக்கு போகிறான். தன் மனைவி தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா கேசி வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே அவங்க 2 பேரும் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ பிரையான் என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிரு, நேற்று நான் பண்ணது தப்பு தான், கொஞ்சமாக சண்டை போட்டேன். காரணம் என்னன்னா இந்த மைக்கு தான். அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல, ஆனால் நீ அவனை ரொம்ப நம்புற, அது ரொம்ப ரொம்ப தப்பு, அவனை வீட்டுக்குள்ளே விடாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கேசி அதை கொத்துக்கல. அவனை பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. அதை கீழே பிரையானும் மேலும் மேலும் அதை பற்றி பேச விரும்பலை. ஸோ அவன் தன் பிரச்சனை பாட்டிடுறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே கேசி குளிச்சுட்டு தன் பெட்ரூமுக்கு டவலோட போகிறாங்க. அந்த டவல் எடுத்து போட்டு ஆடைகளை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேசி அந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றுற அந்த காட்சி எல்லாத்தையுமே மைக் டிவியில் மானிட்டரில் பார்த்துட்டே இருக்கான். அதே டைமில் இன்னொரு பக்கம் பிரையான் என்ன பண்ணுறான், மைக்குடைய வீட்டுக்கு போகிறான். ஆரம்பத்தில் வரும்போது ஒரு பெரிய வீடு காமிச்சு இதான் வீடுன்னு மைக் சொன்னால், அந்த வீட்டில் யார் இருக்கா, அவங்க கூட யார் இருக்கா அப்படின்னு பார்க்க பிரையான் அங்கே போயிருக்கான். அந்த வீட்டை திறந்து உள்ளே போனால் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பொருள் எல்லாமே உடஞ்சி கிடக்கு, சதுரி கிடக்கு, மேலே உள்ள கூரையெல்லாம் உடஞ்சிருக்கு. அதை பார்த்தாலே பல வருஷமாக யாரும் புழங்காத ஒரு பால் அடைஞ்ச வீடு அப்படின்னு பிரையானுக்கு நல்லா புரியுது. அதை வச்சு பார்க்கும்போது மைக் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்ன்னு பிரையானுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. அவனுடைய நோக்கம் வேற என்னமோ, அவன் கெட்டவன் அப்படின்னு பிரையான் நல்லா புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தன் மனைவியை தனியாக வீட்டில் விட்டு வந்திருக்கோம். மைக் இப்போ தன் வீட்டுக்கு போனால் தன் மனைவியை ஏதாவது பண்ணிடுவான், அவளுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு பிரையான் பயந்து போயிட்டு தன் வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி மைக் அங்கே போயிடுறான். அவன் கையில் ஒரு கேரி பேக் கொண்டு போகிறான். அதில் பார்த்தோன்னா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என்னது அப்படின்னு கேட்கும்போது மைக் அந்த கவரை கீழே வச்சு உள்ளே திறந்து பார்த்தா உள்ளே ஒரு குட்டி முயல் இருக்குது. இன்றைக்கி வேட்டையில் இது கிடச்சிது, இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது கேசியும் சரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மைக் அந்த முயலை மெதுவாக வெளியே எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கறியெல்லாம் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சமையல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கேசி மைக் அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே பயம் இருக்குது. உண்மையிலேயே இந்த மைக் யார், அவள் எதுக்காண்டி போய் சொல்லியிருக்கா, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்குள்ள பல கேள்விகள். ஆனால் கூட தன் மனைவிக்கு அது தெரிஞ்சா பயப்படுவா அப்படின்னு அது தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான். அதன் பிறகு அவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்படி சாப்பிட்டு முடித்த பிறகு பிரையான், மைக் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ பிரையான் மைக் கிட்ட, நீ சொன்ன அந்த வீட்டுக்கு நான் போனேன், ஆனால் அந்த வீட்டில் யாரும் கிடையாது, எல்லாமே அபாண்டனாக இருக்குது. நீ அந்த வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் நீ கிடையாது, உன்னை சார்ந்த யாருமே அங்கே கிடையாது, நீ போய் சொல்லியிருக்க. உன்னுடைய இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இனிமேல் திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு மைக்கை மிரட்டுறான். மைக் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், நான் அப்படி தான் வருவேன், உன்னால் என்ன பண்ண
பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து போன மைக் நேராக அந்த பாதாள அறைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க மானிட்டரில் அவன் ஹிடனாக மறைச்சி வச்சிருக்க அந்த கேமராவில் பதிவான காட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கடுத்த சீன்லேயே பிரையான் மைக் அவங்க 2 பேரும் கேசி அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. 2 பேரும் சமாதானமாகறாங்க. நேராக பிரையான் கீழே இருக்க பேசன் போயிட்டு அங்கே இருக்க ஒயின் பாடியில் எடுக்க ட்ரை பண்ணுறான். அந்நேரம் பார்த்து கதவு புட்டிக்குது. இன்னொரு பக்கம் கேசி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாட்டு ஓட ஆரம்பிக்குது. பெட்டு மேலே பார்த்தோன்னா ட்ரெஸ் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கார்டு இருக்குது. புட் திஸ் ஆன், இதை போட்டுக்கோ அப்படின்னு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதை கேசி பார்க்குறாங்க. தன் கணவன் தான் தனக்காண்டி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பிரையான் அதை பண்ணலை. அவன் பேசனுக்குள்ளே மாட்டியிருக்கான். அது தெரியாமல் கேசி அந்த ஆடைகளை போட்டுட்டு தன் கண்ணையும் கட்டிக்கிறாங்க. தன் கணவன் வருவான அவங்க காத்திருக்காங்க. அப்போது பின்னாடி இருந்து அவங்க மேலே யாரோ கை வைக்கிறாங்க. பார்த்தா அது பிரையான் கிடையாது, அங்கே இருக்குது மைக்கு. கேசி அதெல்லாம் தெரியாமல் வந்திருக்குது தன் கணவன் தான் அப்படின்னு அவங்க கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கேசி கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறான். ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பிரையான் அந்த அறைக்குள்ளே மாட்டிருக்கான். அப்போ தான் பார்த்தோன்னா அங்கே ஒயின் பாட்டில் வச்சிருக்க அந்த ரேக் பின்னாடி ஒரு டோர் இருக்குது அவனுக்கு தெரியுது. அந்த டோர் அவன் திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு பாதை போகுது. அது என்ன பாதைன்னு அவனுக்கு தெரியல. கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருக்குது. மெதுவாக அதுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த பாதை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க இன்னொரு அறைக்கு போகுது. அங்கேருந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க சில பொருட்கள் விழுந்து சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்ட உடனே மைக்குக்கு பிரையான் இன்னொரு வழி கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டா அப்படின்னு நல்லா புரியுது. கேசி கூட ஒன்றா இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மைக் அந்த மாதிரி விட்டு போன உடனே கேசி தன் கண்ணில் கட்டிருக்க அந்த துணியை ஊற்று பார்க்குறாங்க. பிரையான் எங்கே போனோம் அப்படின்னு. ஏன்னா அப்போ வரைக்கும் அங்கே அதெல்லாம் பண்ணது பிரையான் தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க யாரும் கிடையாது. ஆனால் அவங்க பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்குது. அது என்னது அப்படின்னு அவங்க அதை திறந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க சிட்டிக்கு போகும்போது பாரில் பிரையான் 2 பொண்ணுங்களை பார்த்தா அவங்க கூட ஒன்றா நடந்து போகிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. அந்த 2 பொண்ணுங்க கூடயும் பிரையான் ஒன்றா இருக்க மாதிரியான வீடியோ இதில் இருக்குது. அதை பார்த்த உடனே கேசி ஆடி போகிறாங்க. தன் கணவன் தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பிரையான் இன்னொரு அறைக்குள்ளே போனா இல்லையா, அங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது. அந்த டிவியில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அது வேற எந்த ஒரு வீடியோவும் கிடையாது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக்கு தான் பிரையான் அப்படின்னு நம்ப வச்சு கேசி கூட ஒன்றா இருந்தா இல்லையா, அந்த வீடியோ அதில் இருக்குது. ஆனால் அதை பார்க்குற பிரையானுக்கு தான் மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டு மைக் கூட ஒன்றா இருந்திருக்கா, அந்த மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். பார்த்தவனுக்கு கோவம் அதிகமாகுது. உடனே கேசி கிட்ட போகிறான். அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் கூட ஒன்றா இருந்திருக்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு கேசி நீ துரோகம் பண்ணிட்டு என்ன திட்டுறியா? ஏன்னா அப்போ வரைக்கும் கேசிக்கு தெரியாது வந்தது மைக் அப்படின்னு. அவங்களுக்கு நடந்த எதுவுமே தெரியாது. நான் உனக்கு துரோகம் பண்ணுறேன்னா, நான் உனக்கு உண்மையாக இருந்திருக்கேன், ஆனால் நீ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு அவங்களும் சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்து அந்த வீடியோ காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இன்னொருத்தர் நம்ம 2 பேர்த்தையும் வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாமல் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போ அந்த கோவத்தில் சண்டையில் கேசி தன் கையில் வச்சிருக்க அந்த ஃபோனை தூக்கி எறிகிறாங்க. அது சோத்தில் மாட்டிருக்க ஒரு கண்ணாடி மேலே படுது. அந்த கண்ணாடி உடஞ்ச உடனே உள்ளே இருக்க ஒரு கேமரா வெளியே தென்படுது. 2 பேருமே அந்த கேமரா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது உண்மையிலே என்னாச்சு அப்படின்னு. அவங்க 2 பேரும் அப்போ பேசிக்கும் போது தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது மைக் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி உடஞ்சி அவங்க 2 பேரும் கேமரா பார்த்தது அது எல்லாத்தையுமே மானிட்டரில் மைக் பார்த்துடுறான். அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் மறைச்சு வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்கள போயிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு மைக் நேராக அவங்க முன்னாடி போகிறான். அவனை பார்த்த உடனே பிரையான் கேசி அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. நாங்கள் அதை பற்றி வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டோம், எங்களை விட்டுரு அப்படின்னு அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மைக் அவங்க 2 பேர்த்தையுமே விடுற மாதிரி இல்லை, தாக்க போகிறான். மைக் கையில் ஒரு கத்தி வச்சிருக்கான். அந்த கத்தி வச்சு பிரையானை குத்த போகிறான். ஆனால் பிரையான் விடாமல் அவங்க கூட சண்டை போடுறான். 2 பேரும் கீழே விழுந்து அடித்து புரள்றாங்க. கடைசியாக மைக்கு பிரையான் மேலே ஏறி உட்காந்து அவனை கழுத்து நெரிச்சு கொல்ல போகிறான். அந்நேரம் பார்த்து அங்கே இருக்க கேசி என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல்ஃப் பேட்டை வச்சு மைக் தலையில் பலமாக ஓங்கி அடிக்கிறாங்க. அதில் மைக் தலையில் பலமாக அடிப்படுது. அவன் கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது ரத்தம் வலிஞ்சு ஓடிட்டுருக்கு. என்னது அப்படின்னு அவன் எந்திரிச்சு கேசி நோக்கி போகும்போது கேசி ரொம்ப தைரியமாக அதே கோல்ஃப் பேட்டை வச்சு திரும்ப திரும்ப மைக்கை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்தால் கூட வெறி கொண்டு தாக்குறாங்க. அதில் மைக் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போகிறான். அவங்க அந்த பாடி மறைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை கொஞ்சம் ஓரமாக மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. வந்திருக்குது வேற யாரும் கிடையாது, அந்த வீட்டுடைய ஓனர். அவர் எதுக்காண்டி இங்கே வந்திருக்காருன்னா பிரையான் தான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கான், பக்கத்து வீட்டில் இருக்குன்னு அவன் சொன்னான். ஆனால் அந்த வீட்டில் அவன் கிடையாது. அவன் பார்க்க ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் உடனே வந்து அதை தீர்த்து வைங்க அப்படின்னு இவன் தான் மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருந்தான். அவர் இப்போது இங்கே வந்துட்டார்.
இப்போ ஒரு பிரையானை பார்த்து நீங்கள் யாரை பற்றியோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவர் யார் என்ன அப்படின்னு கேட்குறான். ஆனால் பிரையான் இப்போ அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது, அவன் போயிட்டா அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறான். அதே இடத்துல கேசியும் அங்கே வந்துடுறாங்க. 2 பேத்துக்கும் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, 2 பேத்துக்கும் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்கு பின்னாடி மைக்கை அவங்க அடிக்க யூஸ் பண்ண அந்த கோல்ஃப் பேட்டில் ரத்தம் இருக்கிறத அவன் பார்த்துடுறான். இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, தப்பாக நடந்திருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சு போகுது. அது என்னது அப்படின்னு அவன் செக் பண்ணி பார்க்க முடிவு பண்ணுறான். உடனே நான் இந்த வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு அவங்க இல்லை எல்லாம் நல்லா இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை இது ஏன் வீடு தான், எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். அந்த வீட்டை சுற்றி பார்க்குறத விட்டுட்டு ஆரம்பத்தில் மைக் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையுமே எங்கேருந்து கவனிச்சுட்டு இருந்தானோ அந்த கேமராவுடைய மானிட்டர் கண்ட்ரோல் எங்கே இருக்கோ அந்த அறைக்கு போகிறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும், இதில் மைக் மட்டும் சம்மந்தப்படலை, இவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு. இவர் நேராக அங்கே போயிட்டு அங்கே அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோ எல்லாத்தையுமே ரீப்ளே பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் மைக்கை அவங்க அடித்து கொலை பண்ணதில் பதிவாயிருக்கு. அதை பார்த்த ஒரு ஷாக் ஆகுறாரு. அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மைக்கு வேறு யாரும் கிடையாது, இவருடைய பையன்தான். தான் பையனை அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு டென்ஷன் அதிகமாகுது. உடனே அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம பொறுமையாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் கேசி மட்டும் கதவு கிட்ட நிற்கிறாங்க. பிரையான் அங்கே கிடையாது. இவர் கேசி கிட்ட போயிட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை, என்ன மறைச்சிங்க அப்படின்னு பேசிக்கிட்டே தன் கோட்டை கலட்டி அங்கே போட்டுட்டு அவர் வச்சிருக்க ஒரு துப்பாக்கியை கையில் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் பிரையான் தன் கையில் ஒரு ஸ்டிக்கோட அவர் பின்னாடி பொறுமையாக நடந்து போகிறான். ஆனால் கேசி பின்னாடி வந்துருக்க பிரையானை பார்க்குறாங்க. அந்த கிழவனுக்கு புரிஞ்சு போகுது பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு. உடனே தன் துப்பாக்கி எடுத்து பிரையானை பார்த்து நிட்டுறான். அதை பார்த்த பிரையானும் எதுவும் பண்ண முடியாமல் பயந்து போய் அப்படி நிற்கிறான். அப்போ இந்த கிழவன் பிரையான் கிட்ட பேசிக்கிட்டே, என் பையனை நீங்கள் கொண்டுட்டீங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு அவனை கொல்ற மாதிரி கையில் வச்சுக்க கன்னோட அவனை நெருங்கி போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருக்க கேசி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து பொறுமையாக போயிட்டு அந்த கிழவனுடைய வயிற்றுல வச்சு பொறுமையாக உள்ளே இறக்குறாங்க. அப்போ கூட அந்த கிழவன் வலியோட தன் கையில் இருக்க துப்பாக்கியை கீழே போடாமல் அதே வலியோட கேசி பார்த்து சுட போகிறான். அப்போ பின்னாடி இருக்க பிரையான் தன் கையில் வச்சுருக்க அந்த ஸ்டிக்கால் அவர் தலையில் பலமாக ஊங்கி அடிக்கிறான். அதில் அந்த கிழவன் கீழே விழுகிறான். அங்கேயே இறந்து போகிறான். அப்படி அந்த கிழவனை கொலை பண்ண பிறகு அந்த பாடியை அவங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க. தரையில் இருக்க ரத்தத்தை எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. மைக்கு அந்த கிழவை 2 பேர்த்துடைய பாடியுமே அங்கே ஒரு குழி தோண்டி அவங்க புதைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மானிட்டரில் பதிவான அந்த காட்சி ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் கலர் பண்ணி கீழே போட்டு எரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே கேசி ஷவரில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவங்க அழுதுட்டு இருக்காங்க. சரியா அதே நேரத்தில் பிரையானும் அங்கே போகிறான். அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறான். ஆனால் இந்த படம் இதோட முடிஞ்சானா அங்கே கிடையாது. அவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணி பதிச்சது இன்னொரு கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த கேமராவில் இருக்க காட்சியை இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க. இளைஞர்கள், கப்பல்ஸ், வயசானவங்கன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அந்த கிழவை மைக் 2 பேர்த்தையுமே கொலை பண்ணி அவங்க புதைச்ச உடனே அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவை அவங்க ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஒரு ஸ்விம்மிங் பூலில் வேறு ஒரு தம்பதி விளையாண்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாக சொல்ல வருது என்னென்னா, நிறைய பேர் பணம் கொடுத்து இந்த மாதிரி சில தம்பதிகள் அவங்க ப்ரைவேட் லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி அவங்க அறைக்குள்ளே நடக்கிறது என்னென்னு பார்த்துட்ருக்காங்க, லைவாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி படம். இந்த படத்தை பார்க்கும்போது புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது நமக்கே கொஞ்சம் டவுட் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல சந்தேகங்கள் எழக்கூடும். சொல்லப்போனால் பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரி கேமராலாம் வச்சு அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை படமாக எடுத்து அதை நெட்டில் விட்டு சில பேர் சம்பாதிக்கிறாங்க. இது எல்லாமே உண்மையாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.